ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஒரு சாம்பார் பார்க்க போகிறோங்க. டெய்லியுமே மார்னிங், மதியம், அதுக்கப்புறம் டின்னருக்குன்னு தனித்தனி சாம்பார் வச்சு ரொம்பவே போர் அடிச்சிச்சு. கஷ்டமான வேலையும் கூட. நம்ம ஹெல்த்தியாகவும் சாம்பார் பண்ணணும், ஈஸியாகவும் பண்ணணும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தும் பண்ணணும். இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி சாம்பார் ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம துவரம்பருப்பை 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது 4 பேருக்கான சாம்பார் அளவு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சாம்பார் காய் வகைகள் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறமா நூக்கல், அவரைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கத்திரிக்காய் 2, முருங்கைக்காய் இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம சாம்பாருக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி இதோட சேர்த்துட்டு, இது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி பவுடர் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன், இல்லைனா கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, சாம்பார் பொடி நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம சாம்பாருக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு, இது கூட சின்னதாக ஒரே ஒரு அதுக்கப்புறமா மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். விசில் 2 விசில் வந்தால் போதும், அதிகமாக விட தேவையில்லை. ஏன்னா பருப்பு நம்ம 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகி வந்துடும். சப்போஸ் பருப்பு வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா சேர்த்தே விடலாம். காய்கறிகள் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறிகளிலுமே நான் ஈக்குவல் அமௌண்ட்டு எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம் நான் சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி இதோடு சேர்த்துட்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து நம்ம சாம்பாரோடு சேர்த்து கொட்டிட்டு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். பருப்பு அடியில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சதுனால குயிக்காக வெந்துடும். எல்லா வெஜிடபிள்ஸோட சத்துமே இதில் ஈக்குவலாக அடங்கியிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சாம்பார் ரெடி. இது நம்ம டின்னருக்கு, டிஃபனுக்கு, மதியம் லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.